வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். நான் இப்போ எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன், எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், எதை வச்சு செய்யணும், எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாலை போடுவோம், கோவிலுக்கு விரதம் இருப்போம். அப்போ கோவிலுக்கு விரதம் இருப்போம், மாலை போடுவோம். மாலை போடும்போது போட்டுக்கிட்டு நம்ம ஒரு தேவைக்கோசரம் ஒரு அந்த நேர்த்திக்கடனை நாம் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த நேர்த்திக்கடனை நாம் நிறைவேற்றணும். அதனால் நம்மளுக்கு நடந்தால் தானே அதை நிறைவேற்றுறதுக்கு நாம் கும்பிடுவோம், கோவிலுக்கு போவோம், எல்லாமே போவோம், மாலை போட்டுக்குவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஒரு பொருளை நாம் வச்சு நம்ம கையில் எடுத்து அதை எப்படி பண்ணணும், பிரயோகம் பண்ணணும், அது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிதானமாக அதை கேளுங்க. நம்ம ஒரு கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு போவோம். அது சிலருக்கு நிறைவேறும், சிலருக்கு நிறைவேறாது. அந்த மாதிரி ஒரு பட்சத்தில், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும், எல்லா விதமான ஒரு கஷ்டங்களும் நீங்கணும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம மாலை போடணும். கஷ்டப்பட்டாவது நம்ம மாலை இந்த வருஷம் போடணும். நம்ம எல்லாருமே மாலை போடுவோம், ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுவோம், முத்து மாரியம்மனுக்கு தீ நெரிக்கிறதுக்கு மாலை போட்டுட்டு கங்கணம் கட்டுவோம். இது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம செய்வோம். அது நம்மளுக்கு நிறைவேறணும். இப்போ ஒரு கோவிலுக்கு போன உடனே, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் போனால் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணும்போது நம்மளுக்கு அது உடனடியாக நம்மளுக்கு நடக்குது அப்படின்னும் போது அந்த தெய்வத்தை மேலே நம்மளுக்கு பிரியம் வரும். அதே மாதிரி அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட இப்போ சொல்லுவான், பாருமா என்னுடைய கஷ்டம் இருந்தது, நான் அந்த கோவிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு தீ மரித்தேன், இந்த மாதிரி தீ சட்டி எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செஞ்ச உடனே என்னுடைய நேர்த்திய கடன் எனக்கு நிறைவேறிடுச்சு. கடுமையான கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு தெய்வத்தினுடைய அருள் இல்லை. அந்த அருளை பெறுறதுக்கோசரம் நான் அந்த அம்மா கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு என்னுடைய சங்கல்பத்தை வச்சுட்டு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா மேலே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு இஷ்டமாக ஆகிடும். அப்போ அது மேலே பிரியம் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எதை கொண்டு நம்ம எப்படி செய்வது, என்ன பண்ணுறது, நான் சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. நான் எதை சொல்ல வரோம், எப்படியாப்பட்ட விஷயத்தை பேச வரேன்றது தான் இங்கே முக்கியம். சரிங்களா? இதுக்கு தேவைப்பட்டது ஒரு பொருள், பச்சை கற்பூரம். இதை கடையில் வாங்குறோம். நெய் விட்டும் குழச்சி வச்சுக்கலாம், தேன் கொம்பு தேன் விட்டும் குழச்சி வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம முத்து எண்ணெய், விளக்கெண்ணெய் அதையும் குழச்சி வச்சுக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு. பாருங்க தாய்மார்களே, நண்பர்களே, இது முத்து, சிந்தாமணி முத்து. இதை வச்சு முத்து மாரியம்மன் அப்படின்ற இது புடி இருக்கிற ஒரு தெய்வம் தான். இது எல்லாருக்கும் பொருந்தும். மாரியம்மாள் அப்படின்னா மழை வரும், மாரியம்மன் கோவில் இருந்தால். அதே மாதிரி இந்த முத்து மாரியம்மன் இது முத்து மாரியம்மன் கோவிலுக்கெல்லாம் உகந்தது. வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இதை நம்ம இதை கை கொள்ளுவோம். இதில் இந்த பிரார்த்தனையை வச்சுக்கணும். இதை எப்படி பண்ணணும், இதில் 48 எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கின்னு உங்களுடைய கோரிக்கையை இதுகிட்ட ஒன்றுன்னா உங்கள் மடியை இப்படி விரிச்சிடுங்க. உங்களுடைய கோரிக்கையை எண்ணி, அம்மா எனக்கு இந்த நேர்த்திய கடன் நிறைவேறணும், என்னுடைய கஷ்டம் விலகணும், எனக்கு அருள் வரணும், நான் வாக்கு சொல்லணும், இப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு மனசுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். இது எல்லாமே எதனா ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கிட்டு இதை ஒன்றா நீங்கள் என்ன நோக்கி பயணம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி இப்படி ஒன்றா மடியில் போடுங்க. அப்படி எண்ணி உங்கள் கோரிக்கையை நினச்சிக்கிட்டு இப்படி ஒன்றா மடியில் போடுங்க. அப்படி இல்லை
நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா கூட ஓம் கிளீம் சேர்த்திக்கோங்க. முத்து மாரியம்மா எனக்கு துணைவா அப்படின்னு இப்படி நினச்சிட்டு போடலாம். எல்லாம் தப்பு கிடையாது, உங்கள் வேண்டுதலை தான். இதை சொல்லிட்டு ஒன்றா இப்படி மடியில் போடுறீங்க. இந்த 48 முடிஞ்ச உடனே இதை என்ன பண்ணுறீங்க, உங்கள் முந்தானியில் முடிச்சுக்கலாம். இல்லை ஆம்பளைங்களாக இருந்தால் ஒரு கர்ச்சிப்பில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஒரு பேக்கு தான் நம்ம எல்லாம் மண் பேக்கு சின்னதாக பரிசுன்னு சொல்லுவாங்க, அந்த பரிசுலை கூட இதை வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டு இதே முத்து தான். நீங்கள் 7 நாள் வந்து விரதம் இருப்பீங்க, இல்லை ஒருத்தர் 5 நாள் விரதம் இருப்பாங்க, ஒருத்தர் 9 நாள் விரதம் இருப்பாங்க, ஒருத்தர் 27 நாள் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் பொறுத்து தான் நீங்கள் என்னைக்கு மாலை போகிறீங்களோ இந்த சிந்தாமணி முத்தை வந்து நீங்கள் ரோடு ஓரத்தில், காட்டு ஓரத்தில், வயக்காட்டுலங்கெல்லாம் கிடக்குது. அப்போ தான் இதை பண்ணையம் பண்ணுவாங்க அப்போ பெரியவங்க. இப்போ யாரும் பண்ணையம் பண்ணுறது கிடையாது. அதனால் இதை வந்து நீங்கள் பறித்து ஒரு 48 எடுத்துக்கோங்க. இல்லை 48 மட்டும்தான் போதுமா, இதை மிச்சமாகவும் எடுத்துக்கலாம்னா 108 அல்லது 48 இது எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி இதை ஒன்றா எண்ணி 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 உங்களுடைய கோரிக்கையை இதில் எண்ணுங்க. எண்ணி போட்டுட்டு இதை முழுமையாக முடித்த உடனே நீங்கள் அந்த விரதத்தை முடிக்கிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க. கோவிலுக்கு போயிட்டு திரும்ப இதை வந்து அங்கே போட்டுறாதீங்க, பத்திரப்படுத்தி அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு வாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு சின்ன ஒரு சட்டி வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு பெருசாக ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. இதில் 108 இருக்குது, 48 இருக்குது, உங்களுக்கு தேவைக்கு பொறுத்த அளவுக்கு. இதை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுங்க, பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்க, அந்த பச்சை கற்பூரத்தை இந்த பக்கத்தில் இது மேலே நல்லா அடுக்கி விட்டுட்டு, அந்த புது சட்டியாக இருக்கணும், சின்னதாக வாங்கிக்கோங்க. ஒரு அகல் மாதிரி மூடி மாதிரி வரும், மேலே சாப்பிட்ற மாதிரி மூடி அகலமாக வருது, இப்போ வருது, அதில் வச்சுக்கலாம். புதுசாக இல்லை சட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கருக்கிற வரைக்குமே அதுக்குள்ளே பச்சை கற்பூரத்தை போடுங்க. பச்சை கற்பூரம் கிடையாது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம கற்பூரம் கூட கட்டி கற்பூரம் வாங்கி அதில் வந்து போட்டு அதை நீங்கள் நல்லா பற்ற வச்சு அதை பிடிச்சிக்கிட்ட பிறகு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக அதை பிடிச்சி எரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எரிஞ்ச பிறகு நல்லா சாம்பலாகி கரையேன்னு ஆகிடும். கரையேன்னு ஆகிட்ட பின்னாடி தான் ஏதோ ஒரு எண்ணெய் நான் சொன்ன பாருங்கள், அந்த எண்ணெயில் எதனா ஒன்று, தேன், விளக்கெண்ணெய் இல்லைன்னா நெய், இது ஏதோ ஒன்றத்தில் குழச்சி இதை வலித்து மேலே கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக வச்சு நல்லா கலக்கி ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எடுத்து பூஜை பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் குலதெய்வம், இல்லை எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னா நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை செய்யுங்க. இப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகிறீங்க, அம்மா ஓம் சக்தி அம்மா என்னுடைய குறைகளை இதில் தீர்த்து வை, என் எல்லா விஷயத்தையும் தடை இல்லாமல் என்னுடைய வேலைப்பாடு அனைத்தும் நடக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு பூஜை பண்ணிட்டு, இதை நீங்கள் எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் இதை கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த காரியத்துக்கு போங்க. அது நடக்கும், நடந்தே தீரும். இப்போ ஒரு குறி சொல்கிறீங்க, இல்லை ஒரு வாக்கு சொல்கிறீங்க, இல்லை கோவிலை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி. இப்போ அம்மாவில் வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க, அம்மாவுக்கு இருப்பாங்க, இவங்க கூட இந்த வேலையை செய்யலாம், எல்லாருக்கும் தான் ஒட்டுமொத்தமாக. அதே மாதிரி இந்த குறி சொல்கிறவங்க, இந்த மையெல்லாம் கொடுக்குறவங்க இதை நிறைய கொட்டி நாம் செஞ்சுக்கலாமா, அதுக்கெல்லாம் கிடையாதுங்க. 108 48 இது முடிச்ச பிறகு உங்கள் பிரார்த்தனையை மறுபடியும் வச்சுக்கிட்டு செய்யலாம். ஒட்டுமொத்தமாக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு செய்ய முடியுது. இதுக்கு உங்களுடைய வேண்டுதல் என்ன, அந்த 3 நாள், அந்த 5 நாள், இல்லை 7 நாள் வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதுக்கு இது உபயோகப்படுத்தும். இதை ஒரு கோவில் குளம்னு வந்து நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. இப்போ நம்ம கோவில் வச்சுட்டு இருக்கோம், இந்த கோவிலில் வந்து வாக்கு சொல்கிறோம். இதை அவங்களுடைய வேண்டுதலை நினச்சி நீங்கள் தொட்டு ஒரு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு இதை அனுப்பினாலும் உடனே அவங்களுக்கும் அந்த காரியம் நடக்கும், கோவிலுக்கு உங்களை தேடி வருவாங்க. அந்த மாதிரி இது வந்து முத்து மாரியம்மன், இது வந்து முத்து, சிந்தாமணி முத்து, பெருமுத்து கிடையாது, அதே நினச்சிக்கோங்க. சின்ன சின்ன முத்து சிந்தாமணி. இந்த முத்து மாரியம்மன்ன்றாங்க, முத்து மாரியம்மன் எவ்வளோ பேர் இருக்கு, அதுக்கு தான் இது முத்துன்னு பெயர் வச்சாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்து எல்லாருமே நன்மை அடையணும். இது அவ்வளோ சாதாரணமாக எளிதாக கிடைக்கிறது தான். இது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இது கைகண்ட முறை. இதை நீங்கள் செய்து பாருங்க, வெற்றி மேல் வெற்றி. உங்களுக்கு எப்பொழுதுமே நிச்சயமான அந்த அம்மனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும்.
இதே வேளை நீங்க ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இதை போயிட்டு செஞ்சு ஜெயிச்சுட்டு வரீங்க. அப்ப அந்த அம்மனை நினைச்சு நீங்க எது செய்றீங்களோ, முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு விளக்கு போடுங்க, ஒரு தேங்காய் கற்பூரம் உடைச்சி உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்குதோ அதை செய்யுங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். எப்படியா இருந்த ஒரு கஷ்டத்திலையும் நீக்கி அந்த முத்துமாரியம்மா உங்க கூட துணையா இருப்பா. எங்கன்னா போகும்போது, ஒண்டிய போகும்போது, வரும்போது, ஒரு பிரச்சனைக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு நீங்க நாடி போகும்போது கொஞ்சமா எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு, அம்மா எனக்கு உதவி செய், வா என் கூட அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த முத்துமாரியம்மாள் உங்களுக்கு மனமிறங்கி உங்க கூட வருவா. இது நடந்த உண்மை. இது கை கண்ட முறை. இது யாரும் சொன்னாங்களோ சொல்லலையோ எங்களுக்கு தெரியாது. நாங்க உங்களுக்கு புதுமையா இந்த மாதிரி இந்த விஷயம் இவ்வளவு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. மக்களை எல்லாருமே, எல்லா தாய்மார்களும் சரியா, எல்லாருமே இதை உபயோகப்படுத்தி அனைவருமே பெருமையுடனும் எந்த ஒரு தீங்கும் இல்லாத வாழணும். எளிமையான பரிகாரம் தான் இது. நீங்க தாராளமா செய்யுங்க. எவ்வளவு நேரம் பேசினாலும் சொல்லிட்டே போகலாம். இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பக்தர்களும் நம்ம தாய்மார்களும் என்னுடைய உறவினர் நீங்களும் என்ன இவ்வளோ நேரம் இழுத்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. மன்னிக்கணும். இந்த மாதிரி புது புது வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் செய்து பாருங்கள். இதெல்லாம் கை கண்ட முறை. இதை நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரும். முத்துமாரியம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.